குழந்தைகளே, நான் இன்றைக்கி என்ன கதை சொல்ல போகிறேன் தெரியுமா உங்களுக்கு? ஒரு திருடனும் ஒரு சிறுவனும் பற்றிய கதை. ஸ்டோரி நம்பர் 26. ஒரு ஊரில் ஒரு காடு இருந்ததா. அந்த காட்டில் மக்கள் நடமாட்டமே இருக்காது, யாருமே இருக்க மாட்டா. அந்த வழியால் ஒரு பையன் வந்து போயின்னு இருந்தான். அந்த கிணத்து பக்கத்தில் அந்த ரோடில் வந்து ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணத்துல கொஞ்சம் தண்ணி இருந்தது. இந்த பையன் என்ன பண்ணால், விளையாண்டுட்டே இருக்கச்சே கிணத்தை எட்டி பார்க்குறான். அந்த பையன் கழுத்தில் 5 பவுன் செயின் போட்டுருந்தான். அந்த கிணத்துல எட்டி பார்க்கும்போது அந்த செயின் வந்து தவறி போய் அந்த கிணத்துக்குள்ளே விழுந்தது. இவன் அழுதுகிட்டே உட்காந்துருந்தான். அந்த பக்கமாக ஒருத்தன் வந்தான். ஏன் அழறன்னு கேட்டான். ஏன் நான் தங்க செயின் போட்டிருந்தேன், அது கிணத்துல விழுந்துட்டு அப்படின்னா. வந்தவன் வந்து நல்ல திருடன். அவன் என்ன பண்ணால், செயின் சொன்ன உடனே அவன் வந்து எப்படியா இருந்த செயின் எடுத்துடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணால், தான் உடம்புல போட்டிருந்த ஷர்ட்டு கொஞ்சோண்டு பணம் முடிப்பு வச்சுருந்தான். அது வெளியில் வச்சுட்டு தண்ணியில் குதித்தான், எப்படியா நான் செயின் எடுத்துடலான்ட்டு. இது வந்து அந்த பையனுக்கு தெரிஞ்சு போச்சு, வந்து இது திருடான்னு சொல்லிட்டு. அவன் என்ன பண்ணான், வெளியில் வந்தவன் வெளியில் வச்சுட்டு போனான் இல்லையா, அவன் ஷர்ட்டு பணம் முடிப்பு அதெல்லாம் எடுத்துகிட்டு ஓடி போயிட்டான். இவன் திருடன் வந்து வெளியில் வந்து பார்த்தா அவனோட ஷர்ட்டு இதெல்லாம் காணவே காணும். அதனால் இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, யாரையும் நம்ம ஏமாற்ற நினைக்கக்கூடாது. திருடனை வந்து ஏமாத்துறது கஷ்டம், ஆனால் எத்தனுக்கும் எத்தனை இருப்பான் அப்படிங்கிறது இதை நம்ம கண்டுக்கிற உண்மை. நான் சொல்கிற கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஓகே, அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க? ஆஸ் யூஷுவல் தம்ஸ் அப் போடுங்க. தேங்க்யூ. கீதா முரளி, பாய்.